Get him! Get him! Kill that bugger, damn it! அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இது பாரு, அவசரமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. யாரா இருந்தாலும் நாளைக்கு வர சொல்லு. சரிம்மா. எப்ப பார்த்தாலும் வெட்டும் குத்தும் தான். வேற நல்ல படமே கிடைக்காதா? டாடி, நான் போயிட்டு வரேன். முக்கியமான என்கேஜ்மெண்ட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சந்துருங்கிற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட இன்டர்வியூ பண்ண போறேன். ஆர்டிஸ்ட் சந்துருவா? அந்த ஆள் சரியான சிடுமூஞ்சியாச்சே. அவர் உங்களுக்கு தெரியுமா? பார்த்தது இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். ரியலி இஸ் a great artist. ஆனா ரொம்ப கர்வம் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. இஸ் இட்? கேர்ஃபுல்லா நடந்துக்கமா. புதுமையா கேள்வி கேட்கறேன்னு அவனுக்கு கோவம் வர முடியாது. அதையும் கேட்றாத, அடிச்சிட போறான். அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். நான் ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் கர்னல் கோபிநாத்தோட மகன். ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் கோபிநாத். ஓகே மேடம். பை டாடி. பை. தேங்க் யூ சார். ஒவ்வொருத்தர போட்டோக்காக சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்காமலே சிரிச்சிட்டீங்க. ஆமா, எதை நினைச்சு சிரிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு பழைய ஜோக். ஐ சி. அது உங்ககிட்ட சொல்ல முடியாத ஜோக். எனக்குள்ளேயே இருக்கட்டுமே. ஐ எம் சாரி மிஸ் அண்ணம். மிஸ் அண்ணம், நீங்க ஒரு பத்திரிகை நிருபர்னு தெரியாம அன்னைக்கு ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல, அந்த சந்தர்ப்பத்தால தான் எனக்கு உங்க அனுபவம் கிடைச்சது. ஆமா, நீங்க சரியான சிடுமுஞ்சியாமே. யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்களா? ரொம்ப கர்வம் பிடிச்சு வராமே. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? எங்க அப்பா. அவர் நல்ல கதை எழுதுவாரா? இந்த மாதிரி சிரிப்பு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க அழகா சிரிக்கிறீங்க. தேங்க் யூ. ஏன் சார், உங்க வீட்டுக்கு ஒரு பத்திரிகை நிருபர் வந்தா காஃபி, டீ, கூல் ட்ரிங்க் எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா? ஓ, ஐ எம் சாரி. ஒரு நிமிஷம் இருங்க, வாங்கிட்டு வர சொல்றேன். வாங்கிட்டு வரமா? ஆமா, இந்த வீட்ல நானும் தோட்டக்காரனும் தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் வெளியில இருந்தா வாங்கிட்டு வரணும். அப்பனா எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பேட்டி ஆரம்பிக்கலாமா? ஆமா, முதல்ல நீங்க எப்போ வரைய ஆரம்பிச்சீங்க? 2ஆம் கிளாஸ்ல எங்க குண்டு டீச்சரை தான் நான் முதல்ல போர்ட்ல வரைஞ்சேன். பசங்க எல்லாம் ஆரவாரம் பண்ணாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அந்த டீச்சர் அதை பார்த்து என்ன பரிசு கொடுத்தாங்க தெரியும்? ஒரு கை 2 கை ஆகிற மாதிரி கை நிறைய அடி கொடுத்தாங்க. அந்த வீங்கிற கையோட தான் நான் ஓவியன் ஆயிட்டேன். சம்திங் நியூ. 1 மினிட். நீங்க ஏதாவது ஓவிய பள்ளியில படிச்சீங்களா? பள்ளிக்கூடத்தையே ஓவிய பள்ளியா மாத்திக்கிட்டேன். படிப்பே ஏறல. நோட்டு புத்தகத்துல பக்கத்துக்கு பக்கம் படங்களை தான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். பேர்ந்திருக்கிற சுண்ணாம்பு சோத்துல கூட எனக்கு பல ஓவியம் தான் தெரியும். ஆனா ஓவியம் சோறு போடாதுங்கிறது எங்க அப்பாவோட நம்பிக்கை. 24 மணி நேரமும் அர்ச்சனை. அவர் சத்தத்தை தாங்க முடியாம தான் நான் மெட்ராஸ்க்கு ரயில் ஏறிட்டேன். வழக்கம் போல சொல்லாம கொள்ளாமலா? இன்னொன்னு விட்டீங்களே, திருட்டு ரயில். அதுவும் தான். அப்புறம் என்ன நடந்தது? என்னென்னமோ நடந்தது. இல்ல, எத்தனையோ கனவுகளோட மெட்ராஸ் வந்திருப்பீங்க. ஆனா வந்தோடனே எல்லாமே பலிச்சுதா? அப்படி சொல்லிட முடியாது. மெட்ராஸுக்கு வந்த உடனே எனக்கு கிடைச்ச பெரிய லாபம் செலவு இல்லாம ஊர் சுத்தி பார்த்ததுதான். என்னுடைய ஓவியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பெனியா ஏறி இறங்கினேன். எங்க அப்பா சொன்ன மாதிரியே ஓவியம் எனக்கு சோறு போடல. ஒரு நாள் வாழ்க்கையை வெறுத்து போய் என்னுடைய ஓவியங்கள் எல்லாம் நடுத்தரில் போட்டு கொளுத்தினேன். அப்ப அந்த பக்கம் வந்த ஒரு வெளிநாட்டுக்காரரு என்னை தடுத்து மிஞ்சி இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போனாரு. அப்புறம் பார்க்கணுமே, அதுவரை என்னை மதிக்காத இருந்த நம்ம பசங்க எல்லாம் என் பின்னாடியே அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவடியா பசங்க. ஐ எம் சாரி. சோ, ஒரு ஃபாரினர் தான் உங்களை நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கான்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் என்னங்க, வாழ்க்கையில ஒரு கிடுகிடு வளர்ச்சி. நான் படிக்கட்டுல ஏறி வரல, லிஃப்ட்லயே வந்துட்டேன். பணம், பேர், புகழ் எல்லாமே வந்தது. வழக்கம் போல அதோட பல நண்பர்கள், பல விதமான கெட்ட பழக்கங்கள், அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பொதுவா படம் வரையறதுக்கு எது உங்களுக்கு தூண்டுதலா இருக்கும்? எதுவா இருந்தாலும் என் இதயத்தை தொடணும். அப்பதான் என்னால வரைய முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க உங்க தலையை அசைச்சு கூந்தலை ஒதுக்குனீங்க பாருங்க, அந்த நளினம் என் இதயத்தை தொட்டுச்சு. கன்னத்துல கைய வச்சு நீங்க பாக்குற அந்த ஆழமான பார்வை என் இதயத்தை நெருடுது. தேங்க்யூ.
நீங்க சொன்னது எல்லாத்தையும் கட்டுரை எழுதி உங்ககிட்ட கொண்டு வந்து படிச்சு காட்டுறேன். நீங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் பிரஸ் கொடுக்குறேன். ஓகே? ஓகே. குட் ஈவினிங். குட் ஈவினிங். தேங்க்ஸ். ப்ளீஸ். ஆமா, என்ன திடீர்னு? இன்னைக்கு எனக்கு பர்த்டே. Is it? Many many happy returns of the day. Thank you. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகணும். எனக்கு பிரியமானவங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ரெண்டையும் ஒரே இடத்துல செஞ்சிடலான்னு இங்க வந்தேன். உனக்கு என்ன பிரசன்ட் பண்றதுன்னு தெரியலையே. ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாது? நான் ப்ரிப்பேர்டா இருப்பேன்ல. உனக்கு என்ன கொடுக்கிறது இப்போ? நான் கேட்கறத கொடுப்பீங்களா? என்னால கொடுக்க முடிஞ்சதை தான் நீ கேட்கணும். ஓகே. என்ன ஒரு படம் வரைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பரிசு இது வரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதே இல்லை. உன்ன மாதிரி ஒரு அழகான பெண்ணை ஓவியம் வரையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். few minutes, I'll get ready. ச்சே, என்னடா இது, நல்ல நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சே. நீ அப்படியே இரு, இதோ வந்துடுறேன். இதே நல்லா இருக்கே, கொஞ்சம் அப்படியே இரு. அதே போஸ் கூட நல்லா இருக்கு. அப்படி பியூட்டிஃபுல். அந்த கையை கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்க. கையை கொஞ்சம் க்ளோஸா வச்சுக்கமா. Okay, relax. How was it? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுல இருந்து ஏதோ ஆயிருக்குன்னு தெரியுது. கையை காட்டு. காட்டுன. ஐயோ, கையெல்லாம் குப்பிளிச்சு போச்சே. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. நான் என் கையை பார்த்திருந்தா இவ்வளவு அழகான ஓவியம் எனக்கு கிடைச்சிருக்குமா? You are great. அது வீடு இல்லை, கலைக்கோயில். அந்த கலைக்கோயிலுக்குள் நான் பயபக்தியுடன் நுழைகிறேன். அங்கே அட்டகாசமான சிரிப்புடன் என்னை வரவேற்கிறார் அந்த இளைஞர், ஓவியக் கலைஞர். ஒரு விசாலமான இதயத்தின். போதும் 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 போதும், என்னால தாங்க முடியாது. கிலோ கணக்குல ஐஸ் வைக்கிறேன்னா முழுசா படிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க நல்லா தான் எழுதிருப்பீங்க. பேட்டியை பிரஸ் கொடுத்துருங்க. அப்புறம் சொல்லுங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல பொண்ணு. அப்புறம் புத்திசாலி பொண்ணு. இன்னும் துடுக்குத்தனமா பேசுற பொண்ணு. மனசுல நினைக்கிறத மறைக்காம சொல்ற கேரக்டர். அப்போ நான் இப்ப மனசுல நினைக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டுமா? ஐ லவ் யூ.
அண்ணம், தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ ஐ அம் சாரி. நீங்க நீனே சொல்லுங்க. இந்த நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீல ஒரு அன்பு இருக்கு, நீல ஒரு உறவு இருக்கு, நீல ஒரு உரிமை இருக்கு. முதல் பார்வையிலேயே உங்க இதயத்துல ஆழமா பதிஞ்சிட்டேன்னு சொன்னீங்க. அந்த இடத்தை நிரந்தரம் ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ணம், இந்த வீட்டுல நான் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னனே, அது போய் ஒரு பெண் தெய்வத்தோட பிரிக்க முடியாத நினைவுகளோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல எங்க எங்க பார்த்தாலும் அவதான் இருக்கா. என் இதயத்திலேயும் அவதான் இருக்கா. எனக்கு அவ மனைவியா, தோழியா, தாயா இருந்தா. என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் மாத்தினா. என்ன ஒரு மனுஷனா உருவாக்குற நேரத்துல அந்த விபத்துல நான் அவளை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்போ என் வாழ்க்கையில காதல், கல்யாணம் எல்லாமே முடிச்சு போன கதை. இப்ப சொல்லு அண்ணம், இதுக்கப்புறமும் நான் உங்களை நேசிக்கிறேன். மனைவி இறந்த அடுத்த நிமிஷமே இன்னொரு பொம்பளையை தேடிட்டு போற ஆம்பளைகளுக்கு மத்தியில நீங்க ஒரு தனிப்பிறவி. அதுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். I still love you. ஹாய். ஹலோ, சந்திரு ஸ்பீக்கிங். என்ன சார், சௌக்கியமா இருக்கீங்களா? வாழ்த்துக்களா? எதுக்கு வாழ்த்துக்கள்? நேஷனல் அவார்டா? நான் வரைஞ்ச பெயிண்டிங்கா? என்ன சார், என்ன முட்டாளாக பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி கூட இல்லை. ஐயோ, எனக்கு தலைகால் புரியல தான் சார். நான் எந்த காம்படிஷனுக்கும் பெயிண்டிங் அனுப்பல. நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? என்னது, பேப்பர்ல வந்திருக்கா? Congratulations. Thank you. Congratulations. Thank you. Thank you so much. இதெல்லாம் உன்னால் தானே. எனக்காக நீ உன் கைகளையே எரிச்சுக்கிட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றது? இந்த பரிசு, பாராட்டு எல்லாம் உனக்கு தான் சேரணும்.